எல்லோருக்கும் என்னுடைய வெள்ளிக்கிழமையினுடைய காலை வணக்கம். எல்லாம் நம்ம 2 நிமிஷம் நம்ம அப்படியே உட்கார்ந்து, கண் புருவ நெத்திய பார்த்து, புருவ நெத்திய நல்லா இப்படி பார்க்கணும். பார்த்து சிரிச்ச முகத்தோட நம்முடைய மூச்சு காத்த கவனிக்கணும். காலையில 2 நிமிஷம் நம்முடைய மூச்சு காத்த நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவருடைய மந்திரம் நல்லா அப்படியே உங்களுடைய மூச்சு காத்த நீங்க கவனிக்கணும். மூச்சு 2 ஹோல்ஸ் வழியா உள்ள போய் நம்முடைய சுவாச பாதையில போய் நுரையீரல ஃபுல் பண்ணி 3 லிட்டர் காத்து ஃபுல்லாகும். ஃபுல்லாகி அப்படியே இப்போ அப்படியே கையை தேய்ச்சிங்க. அப்படியே ஒத்திட்டு அப்படியே பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். 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 அப்படியே பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு வரலாம். இன்னைக்கு பயிற்சி இந்த மூலாதாரம் நாளைக்கு காலையிலேயே வச்சுக்கலாம். ஒரு நாள் இடையில லீவ் எடுத்ததுனால நாளைக்கு காலையில் வைக்கலாம். மூலாதாரம் மூலாதாரம்னா என்ன ஏன் அப்படின்றது நேற்றுக்கு சொன்னேன். நேற்றுக்கு வராதவங்க அப்படி இருந்தால் நல்லா பார்த்துக்கிறீங்க. மூலாதாரம் அப்படின்றது தன்னுடைய இடுப்புக்கு கீழே எல்லா பாகங்களையும் வேலை செய்யக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம்தான். மலதுவாரத்துக்கு மேலே நம்ம குக்குரிக்கு கீழே நடுவில் காக்லஸ் என்கின்ற இடத்திலிருந்து திரகதம் அப்படின்ற இடத்துல இந்த இது இணைஞ்சு இருக்குது. இது அடிப்படை, இதனுடைய வேலை என்ன, முக்கியமான அடிப்படையான வேலையை தான் இது கண்டிப்பாக செய்யும். அடிப்படையான வேலையை இது கண்டிப்பாக செய்யும்.
இது 4 இதழ் தாமரையை கொண்டது. சதுர வடிவத்துல இருக்கக்கூடியது. சதுர வடிவம். நிலம் என்ற ஆற்றலுக்கு, மூலாதாரம் என்கின்ற ஆற்றலுக்கு வடிவம் பார்த்தீங்கன்னா சதுரம். இன்னைக்கு நாம ஒரு வெள்ளை துணி, வெள்ளை துணிக்கு மேல ஒரு சதுரமா மஞ்சள் சிகப்பு கலர்ல ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. சதுரமா ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ள நீங்க உட்கார்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி 4 இதழ் தாமரை விரிஞ்சு இருக்க மாதிரி அது மேல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பஞ்சாட்சர மந்திரம் ஓம், இதனுடைய பீஜாட்சர மந்திரம் லம், இதனுடைய இதய தெரிஞ்ச இதனுடைய கடவுள் வந்து விநாயகர். விநாயகர் பெருமானை நம்ம நினைக்கணும். இது வந்து அட்ரினல் சுரபியை நல்லா வேலை செய்ய வைக்கும். அட்ரினல் சுரபி வந்து அட்ரினல் சுரபி, சிறுநீரக சுரபி, அட்ரினல் சுரபி, சிறுநீரக சுரபி, சிறுநீரக மண்டலம், நரம்பு தளர்ச்சி, இடுப்புக்கு கீழே என்ன மாற ப்ராப்ளம் இருந்தாலும் இது கரெக்ட் பண்ணும். அதனால இதை வந்து நம்ம இன்னைக்கு நாளைக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அதைய வந்து ரைஸ் பண்ணணும். அதுதான் மூலாதாரம். மூலாதாரம் தான் முதல். இன்னும் வந்து உங்களுக்கு இது இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. சரம்ன்றது ஓடலைன்னா கழிவுகள் தேக்கம் இருந்தா சரம் கண்டிப்பா வேலை செய்யாது. கழிவுகள் தேக்கம் இருக்கக்கூடாது. இப்ப அப்படியே நம்ம எந்திரிச்சு எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை தூங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் 3 டைம். Second time. Third time. Sagana bhavatu saganam bunattu sagaviryam karavavagai desasvinavadidamastu mavedvisavagai. ஓம் பூர்புவஸ்வ சத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं इव बन्धनात् इमृत्यो मुक्षीयमामृतात्. ॐ शान्ति शान्ति शान्तये. அதனால கையை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு ஞாயிறு வணக்கம், சூரிய நமஸ்காரம். பிரீத் இன், அவுட், in, out, in, out.
in, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். இன்னைக்கு சுவாசம் எப்படிங்கய்யா ஓடணும் சொல்லவே இல்லைங்கய்யா நீங்க. சுவாசமா இன்னைக்கா எப்படி ஓடணும் எனக்கே தெரியலையே. நேத்து பரவாயில்ல 2-3 பேர் நல்லா கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு சுவாசம் இடது பக்கம் ஓடணும். இடது பக்கம் ஓடியே வைக்கணும், ஓட வைக்கணும். இந்த மாசத்துக்குள்ள நீங்க கரெக்டா நினைச்சா மாறணும். மாறணும்னா உங்க உடம்புல அவ்வளவு கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். நான் சொல்ற பிராணாயாமத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படியே செகண்ட் டைம் 1, 2, 3, 4, இடது கால் முன்னாடி, 5 இடது கால் பின்னாடி, 6 பின்னாடி. பெண்கள் அப்படியே படுக்கணும், ஆண்கள் மட்டும்தான் இதை செய்யணும். நல்லா அப்படியே தாடை, நெஞ்சு, தோள்பட்டை. 7, 8, 9 வலது கால், 10 இடது கால், 11 breathe in, பிரையாசனம், 12 ரிலாக்ஸ். சைனஸ் வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க சரம் நல்லா வரணும்னா சைனஸ் வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா இருக்கக்கூடாது. அதுக்குதான் நம்ம நசிய மருந்து, கவம் 96 உணவு, அதுக்கப்புறம் அதனுடைய அடைப்பை போக்கக்கூடிய டிராப் இதை பயன்படுத்தினாதான் அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். 1, 2 10 தடவை டெய்லி நீங்க செய்யணும். ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க 10 தடவை கண்டிப்பா செய்யணும். கொஞ்சம் அப்படியே மூச்சோடு மெதுவா செய்யக்கூடாது, கொஞ்சம் வேகமா செய்ய ஆரம்பிக்கும். 3, 4 இடது கால் முன்னாடி பிரீத் இன், 5 இடது கால் பின்னாடி பிரீத் அவுட். அவுட் பண்ணி கெண்டைக்கால் நல்லா அப்படியே இழுத்து நல்லா அப்படியே 5, 6, 7, 8, 9 வலது கால், 10 இடது கால் முன்னாடி, யமனை வெல்லக்கூடிய ஆசனம், 11 பிறை ஆசனம், கையை பின்னாடி நல்லா நீட்டணும். 12 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நம்ம 5 தடவை செய்யணும், நீங்க வீட்டுல 10 தடவை செய்துக்கணும். 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு வாய் வழியா மூச்சு விடக்கூடாது, இழுக்கக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. 1, 2, 3, 4, 5. நம்ம ஏன்னா வீட்ல கண்டிப்பா செய்ய மாட்டோம். அதனால தான் நாம இங்கேயே செய்ய வச்சுக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க. அதே 6, 7, 8, 9, 10, 11, 12. ரிலாக்ஸ். போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு ஒரு 5 மூச்சு நல்லா எடுங்க. இத செய்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஆசனங்கள் செய்யக்கூடிய இதுவும் மூலாதார சூரிய நமஸ்காரத்துல சூரியனிலிருந்து ஒளி கதிர்கள் 7 நிற கதிர்களை நம்ம உடம்புல கொண்டு வந்து சேர்க்கும். மூலாதாரத்துக்கு, சுவாதிஷ்டானத்துக்கு, மணிப்புரத்துக்கு, அநாதரத்துக்கு, விசுத்திக்கு, ஆக்ஞாவுக்கு, சகஸ்காரம். அந்த 7 நிறக்கதிர்களை சேர்த்து நம்ம உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிறதுக்கு இப்போ நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கலாம். அடுத்த வாரத்துல சேர்ல உட்கார்ந்து எப்படி சூரிய நமஸ்காரம் செய்யறதுங்கிறது அடுத்த வாரத்துல பார்ப்போம். இப்ப நம்ம நல்லா சேர்த்து காலை சேர்த்தும் செய்யலாம். வெயிட் உள்ளவங்க கொஞ்சம் அகலம் வச்சும் தோப்பு கரணம் அப்படியே பிடிச்சி முதல்ல மேலே இழுக்கணும். நம்ம காதை மேலே இழுக்கணும், சைடில் இருக்கணும், கீழே எடுத்துட்டு உட்காரணும். நல்ல நிமிர்ந்து நேரா உட்காரணும். நேரா இருக்கு. ரொம்ப ரொம்ப மெதுவா உட்காரணும். அப்படியே பிரீத்தா நல்ல ஒரு மூச்சு எடுத்து விட்டுட்டு பிரீத்தி உங்க ஞாபகம் வயிற்றுல, மூச்சுல, மூக்கில
Breathe out. நல்ல ஒரு மூச்சு இழுத்து விட்டு breathe in. எங்கயா எந்திரிக்கும் போது மூச்சை இழுத்து முட்டியில கவனம் வச்சா வயிறு அப்படியே இருக்குதுங்கய்யா. வயிற்ற நாம தாங்க ஐயா வெளியே விடணும், வெளியே தள்ளணும். ஏய் வயிற ஏன் நிக்கிற, வெளியே போ, வெளியே தள்ளுறா வயிற அப்படின்னு நாம தான் சொல்லணும். தள்ளுறான்னு அவன் தள்ள மாட்டான். வயிறு வெளி வாப்பா அப்படின்னு அன்பா சொல்லணும். பிரீத்தா நல்ல ஒரு மூச்சு. Breathe in. Breathe out. நல்ல ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு breathe in. ஒரே டைம் breathe out. ரிலாக்ஸ். நல்லா கை கால் உடம்பு நல்லா ஏதாவது பிடிச்சிருந்தா கால் அகலம் வேண்டி சொன்னாங்க. நமக்கு வந்து உடம்பு எல்லாம் வலிக்குதுங்கய்யா, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டதுக்காக நாம் இப்போ நின்ற நிலை திருநிலை ஆசனம் செய்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். நல்லா கையை நல்லா வச்சு உடைய வலது பக்கம் நல்லா திரும்பணும், கால் பாதம் திரும்பக்கூடாது. நல்லா பிரீத் இன் பண்ணிட்டு நல்லா திரும்பி இடது காலை பார்க்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். இடது பக்கம் பிரீத் இன், வலது காலை பார்க்கணும். பிரீத் அவுட். In, out. In, out. In, out. In, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. அப்படியே உட்கார்ந்துங்க. நல்லா உட்காரணும், நல்லா நிமிர்ந்து உட்காரணும், நிமிர்ந்து இருக்கணும். உங்களுடைய முட்டி நல்லா இது பண்ணி முட்டியை நல்லா இழுத்து விடுங்க. தொடையை டைட் பண்ணி லூஸ் பண்றீங்க. பிரீத் இன், அவுட். இன், அவுட். இன், அவுட். இன், அவுட். இன், அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே உடைய இடது கால் கொண்டு வந்து நல்லா வச்சு அப்படியே முட்டி தொடை மேலே வைக்கணும். தொடை மேலே வச்சு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல காலை நல்லா ஆட்டணும், காலை நல்லா ஆட்டணும். கால் தொடை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், பரவாயில்ல. அப்படியே பிரீத் இன், அவுட். ரொம்ப டைட்டா இழுக்கக்கூடாது. ஏய் வா 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 அப்படின்னு வா அப்படின்னு வைக்கூடாது. நல்ல கண்ணா வா கண்ணா, அவுட். மூச்சு இழுத்துட்டு வா கண்ணா, போ கண்ணா, வா கண்ணா, போ கண்ணா, வா கண்ணா, போ கண்ணா. அவ்வளோதான். மூச்சோட செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து இப்போ அடுத்த கால் நல்லா வச்சுட்டு 1 2 3 4 5 6 7
8, 9, 10. அப்படியே breathe in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. இப்ப 2 காலையும் சேர்த்து, முதல்ல 2 காலையும் சேர்த்து நல்லா கீழே இருக்கா மாரி நல்லா இது பண்ணணும். நீங்க கைய பின்னாடி கூட அப்படி வச்சுக்கலாம். பின்னாடி வச்சு நல்லா நிமிர்ந்து breathe in, out, 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 in, out. நல்லா ஆழ்ந்த மூச்சு. நல்லா முதல்ல கால பக்கத்துல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு வலி, ஸ்பைனல் கார்டு வலி, அதே மாதிரி தொடை சதை ஏறுறது, வெதர் உராயறது இதெல்லாம் இருக்காது. அப்படியே பிரீத் பாருங்க. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்லா அப்படியே 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. இப்போ மணிக்கட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. 1, 2, 3. உங்களுடைய இடது கால் எடுத்து மேலே வைக்கிறீங்க. மேலன்னா தொடைக்கு உள்ள உங்களுடைய பாதம், உங்களுடைய பாதத்தினுடைய குதிகாலுடைய பாதம் தொடை வயிற்றுல டச் ஆகணும். அடுத்த காலை கொண்டு வந்து அப்படியே லேசா மேலே பத்மாசனம். 1, 2, 3. நார்மல் பிரீத். 4. செய்யாதவங்க கண்டிப்பா செய்யணுங்க. நேரடி பயிற்சியில கண்டிப்பா பத்மாசனம், வஜ்ராசனம், விரிச்சாசனம். அப்படியே பிரீத் அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து, இப்போ உங்களுடைய இடது கால், வலது கால் கொண்டு வந்து மேல. ஐயா அப்படியே இதான் செய்தோம். நல்லா நிமிந்து 1, 2, 3, 4, 5, 6. நல்ல மூச்சு. நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு ஆசனத்தை பார்த்துட்டு நம்ம பயிற்சிக்கு வந்துடலாம். நேராக பயிற்சிக்கு வரலாம். வளவளான்னு பேச வேண்டாம். இப்போல்லாம் வளவள பேசணும்னா டைம் ஆயிடும். நல்லா படுத்து நல்லா ஃப்ரீ பண்ணி 2 காலையும் சேர்த்தே செய்யலாம். ஏன்னா முதல் பழகும் போது தான் ஒவ்வொரு கால் நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து. இது பவனமுத்தாசனம். உடைய கேஸ் ப்ராப்ளத்தை எடுக்கக்கூடியது. வாயு தொல்லை, மலச்சிக்கல், தொந்தி இதெல்லாம் இருக்காது. செய்தா கண்டிப்பா போயிடும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நல்லா கையை பக்கத்துல வச்சு கால் நல்லா சேர்த்து அப்படியே பிரீத் இன். இப்போ அப்படியே நேரா நிப்பாட்டணும். கட்டை விரல் நகத்தை பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே பிரீத் அவுட். நல்லா அழுத்தணும். அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல இப்படி அழுத்தணும். இப்போ இப்படியா கையை சேர்த்துக்கணும். நல்லா கையை சேர்த்து நல்லா கையை சேர்க்கணும். கால் பாதை வெளியே இருக்கணும். 1, 2. மூச்சு சாதாரண மூச்சு. யாரும் மூச்சு அடைக்க கூடாது. 3, 4, 5,
6 7 8 9 10. அப்படியே breathe in, breathe out. 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் டைம் அப்படியே breathe in, breathe out. நல்லா கையை நல்லா பண்ணி மூச்சு அடக்க கூடாது, மூச்சை விட்டுட்டு வேணும் அடைக்குங்க. 1 மூச்சை விட்டுட்டு நல்லா அழுத்துங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதான் இழுத்துக்கும், நீங்களும் இழுக்க வேண்டியதில்லை, அதான் இழுத்து வேணா மேலே தூக்கும்போது மூச்சு எடுக்கணும். பிரீத் அவுட் அப்படியே டவுன் பண்ணணும், மெதுவாக டவுன் பண்ணணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா டவுன், நல்லா இன்னொரு கையை பிடிச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பிரீத் இன், மெதுவாக பிரீத் இன். இப்போ அப்படியே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நல்லா இது பண்ணிட்டு இப்போ அப்படியே திரும்பி, ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி வளைஞ்சோம், அப்படியே பின்னாடி வளைஞ்சுக்கணும். ஒரு டைம் பின்னாடி வளைஞ்சு புஜங்காசனம், அப்படியே புஜங்காசனம். நல்லா திரும்பி அப்படியே நெஞ்சு 1 கழுத்து 2 3 4 5 6 7 8 9 10. போதும். இப்போ அப்படியே உட்காரும். நல்லா உட்காந்து முன்னாடி அப்படியே டவுன். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்லா நேரா வந்து மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்படியே சுக பிராணாயாமம். மூலாதாரத்தை நல்லா எடுக்கணும். ஓ இம், சரிங்களா? நல்லா ஓ இழுக்கணும். இம், மூலாதாரத்தை நல்லா இழுத்து ஓம் இம் ஓ இம் செய்யும்போது அப்படியே மெதுவாக கீழே வரும். ரெடி? சுக பிராணாயாமம். ஓ இம் ஓ இம் வரும்போது மெதுவா கீழே விடணும், மூலாதாரத்தை கீழே விடணும். ஓ ஓன்னும் போது விரிஞ்ச தாமரைய மூடுற மாதிரி ஒரு கற்பனை பண்றீங்க. அப்படியே ஓ சொல்லும்போது அப்படியே மூடணும், இம் சொல்லும்போது அப்படியே 4 இதை தாமரை விரியணும். அது மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஓ
ஓம் 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 அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு நல்லா ஒரு மூச்சு 5 தடவை இழுத்து விடுங்க. 5 பிரீத் நல்லா இழுத்து விடுறீங்க. நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ கபாலபாத்தி, கபாலம் முகத்தை இறுக்கம் பண்ணி இது கண்டிப்பா ரெகுலரா செய்யணும். இது செய்தாதான் உங்களுக்கு கபாலம் சுத்தமாகும், சுவாச பாதை சுத்தமாகும். காலையில கண்டிப்பா 10 தடவை செய்தே ஆகணும். செய்யாம கழிவுகள் நீக்க நீங்க பண்ணவே முடியாது. நல்லா இது பண்ணி நல்ல தொப்புள் கிட்ட வச்சு 10 அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு இப்போ அடுத்தது கழுத்தை டவுன் பண்ணி நல்லா மூச்சு இழுக்கணும். அது மாதிரி 10 டைம்
அப்படியே டவுன், அப்படியே மெதுவா டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்செடுத்து இப்போ நாடி சோதனா ஃபுல்லா இழுக்கணும். 2 ஹோல்ஸ் வெளியே எடுத்து நேத்து நைட்டு ரைட்ல விட்டோம். இப்போ லெஃப்ட்ல விடணும். ஏன்? காலையில வந்து நமக்கு வெப்பம் தேவை, சூடு தேவை. அதனால ரைட்ல விடணும். சாரி, லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல விட்டா ரைட் ஓப்பன் ஆகும். அதனால மூச்சு இழுத்து 2 ஹோல்ஸ் வெளிய இழுத்து லெஃப்ட்ல ஸ்பீடா விடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல எடுத்து ரைட் ஸ்பீடு. அது மாரி மாத்தி மாத்தி 10 டைம். ரெடி? ஒவ்வொரு தடவையும் ரைட்டு 2 ஹோல்ஸ் இழுக்கக்கூடாது. இழுக்கணும், விடணும், இதுலயே இழுக்கணும், விடணும். மாத்தி மாத்தி இதுலயே மாத்தி மாத்தி செய்யணும். முதல்ல இழுக்கும்போது தான் 2 ஹோல்ஸ் வழியா இழுக்கணும். லெஃப்ட்ல தான் முடிக்கணும். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப நம்ம ஏப்பம் எடுத்துக்கலாம். ஏப்பம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அபான வாயுவ வெளியேத்திட்டு விக்கல் எடுத்து ஏப்பம். வாவ்! வாவ்! வயிறு நல்லா எங்க வரணும்? நல்ல வாவ்! 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 உமிழ்நீர் முழுங்கி அப்படியே வடி. இதனால தைராய்டு கரெக்ட் ஆகும். தொண்டை டான்சில்ன்றது சதவடைச்சு, நாக்கு சதவடைச்சு, தொண்டை சதவடைச்சு கரெக்ட் ஆகும். வயித்துல உள்ளுறுப்புகள் நல்லாவே இந்த பேன்கிரியாஸ் எல்லா பேன்கிரியாஸ் நல்லா வேலை செய்யும். இருதயம் நல்லா வேலை செய்யும். இப்ப நல்ல இது மாரி நீங்க 10 10 தடவை செய்யணும். யார் யாருக்கு அஜீரண கோளாறுகள் இருக்குதோ, கேஸ் ப்ராப்ளம் இருக்குதோ, தொந்தி இருக்கோ அவங்கலாம் 10 10 தடவை செய்யணும். ஒரு தடவைக்கு 10 தடவை, அது மாரி 10 தடவை. காலையில, மத்தியானம், சாயந்தரம் சாப்பாட்டுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. நல்லா மூச்சு இழுத்து யாரும் தொந்தியோடு இருக்கவே கூடாது. தொந்தி இல்லா உலகத்தை தமிழ்நாட்ட நம்ம உருவாக்கணும். முதல்ல நம்ம குடும்பத்த உருவாக்குவோம். தொந்தி இல்லா குடும்பம். ஆமாங்க ஐயா. தொந்தி இல்லா குடும்பம்ங்க ஐயா. அதுக்கப்புறம் சளி இல்லா குடும்பம். நினைத்ததை நிறைவேற்றும் குடும்பம். எல்லாம் நினைச்சதை நிறைவேற்றலாம். இப்ப நல்லா வச்சு ரிலாக்ஸ். நல்லா இது மாரி 10 தடவை. இப்ப நம்ம மூலாதாரத்தை மூலாதாரம் என்ற மூட்டு கணரை நல்லா எழுப்பணும். நல்லா விடணும். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். என்னடா காலையில இந்த ஐயா வேற வேலையே இல்லையா இந்த ஐயாவுக்கு? அஹ்ம். எனக்கு ஏகப்பட்ட வேலை விட்டு போட்டு தானே இங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆண்கள் வந்து அந்த விந்து என்கின்ற அந்த விந்துவ நீங்க வந்து அந்த இடத்துல மூலாதாரத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறீங்க. பெண்கள் வந்து நாதத்த நிக்க வைக்கிறீங்க. ஒரு கற்பனையில. அப்படியே நீங்க
விநாயகர் உருவம் வந்து உங்க விந்து சக்தியால விநாயகர் உருவம் அப்படியே மேல வந்து இந்த நெத்தி பொட்டுக்கு வருது. அதே மாதிரி பெண்கள் நாதன் அது வந்து தண்ணி மாரி ஆயில் மாரி இருக்கு. அத வந்து அப்படியே குண்டு அ இறுக்கம் பண்ணி அத அப்படியே வந்து மேல கொண்டு வர்றீங்க. அப்படியே மெதுவா கீழ கொண்டு போறீங்க. இதுதான் உண்மையான குண்டலிய சக்தி. உண்மையான மூலாதாரத்த விழிப்பு நிலை அடையக்கூடியது இந்த ஓம் வந்து சாவி போட்டு திறக்கிறது. லம்ங்கிறது திறந்து பூட்ட தூக்கி கீழ வச்சுட்டு உள்ள திறந்து போயிர்றது. லம் மூலாதாரத்த ஓப்பன் பண்ணா, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் அதே மாரி தான் லாக் அங்கங்க இருக்கும். அந்த லாக்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல ஓம், ஓம், ஓம் சொன்னோம். ஓம் சொல்லும்போது மூலாதாரம் சூடாகி அந்த லாக்க ஓப்பன் ஆகி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லாக் தான் எது? லம். இப்ப அப்படியே நல்லா இது பண்ணி ஓம் லம். ஓம் வரும்போது அப்படியே மெதுவா விநாயகர் வந்து விந்து சக்தியில அப்படியே மேல வர்றாரு. பெண்களுக்கு நாத சக்தியில மேல வர்றாரு. மலதுவாரத்த மேல ஏத்தணும். அத விட்டு போட்டு விந்து சக்தியா, நாத சக்தியா அப்படின்னு அதுல கோட்ட விட்டுறக்கூடாது. மலதுவாரம் மூலாதாரத்த அப்படியே அஸ்வினி முத்ரா குடுத்து அப்படியே மேல கொண்டு வந்து இங்க மனதுல நிப்பாட்டணும். ஆக்ஞால நிப்பாட்டி மறுபடியும் அப்படியே கீழ மெதுவா கொண்டு போணும். மேலயும் கொண்டு வர தெரியணும், கீழயும் கொண்டு போக தெரியணும். மேல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு, கீழ போக முடியல, கீழ போக முடியலன்னுலாம் சொல்லக்கூடாது. ரெடி? ஓம் லம். 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 கொஞ்சம் வேகமா. ஓம் லம். 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 ரிலாக்ஸ். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5 அப்படியே இது பண்ணி இதே மாதிரி கொஞ்சம் வேகமா சொல்லணும். கொஞ்சம் வேகமா சொல்லணும். நல்லா உங்களுடைய பாடி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு, இப்ப வந்து விநாயகர் அப்படியே அந்த விந்து சக்தி விநாயகர் உருவத்துல, நாத சக்தி விநாயகர் உருவத்துல அப்படியே
நல்லா அசைஞ்சு ஆடி அப்படியே வந்து நின்னு வாழ்த்துற மார, அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா கீழ போற மார. வேக வேகமா செய்யும்போது வேக வேகமா வர்றாரு, போறாரு, வர்றாரு, போறாரு, வர்றாரு, போறாரு அப்படி. ரெடி? இது வேகமா தான் செய்வோம். ரெடி? ஓம் லம், ஓம் லம், ஓம் லம், ஓம் லம், ஓம் லம், ஓம் லம், ஓம் லம். அஸ்வினி முத்ராவோட வரணும். ஓம் லம், 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 ஓம் லம். ஓம் லம். ஓம் லம். அப்படியே நடுவிரல் வச்சு மத்த விரலும் க்ளோஸ் பண்ணி, வலது கையுடைய கட்டை விரல் நெஞ்சு குழியில வச்சு, அப்படியே கண்ண மூடி, அந்த விநாயகப் பெருமான் அப்படியே நினைக்கிறீங்க. நல்ல மூலாதாரம் 4 இதழ் தாமரை நல்லா விரிச்சு, அதுல விநாயகப் பெருமான் உட்கார்ந்து உங்கள அடியில மூலாதாரத்த அப்படியே வாழ்த்துறார். அப்படியே கற்பனை பண்ணுங்க. இன்று மூலாதார சக்கரம் ஓப்பன் செய்யப்பட்டது. மூலாதார சக்கரம் திறக்கப்பட்டது. இதனால ஒரு நாளைக்கு எத்தன தடவையா செய்யணும்? இந்த ஒரு தடவ போதும். இந்த மத்தியானம் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே தடவ செய்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் செய்யணும். அவ்வளவு ஒரு பலமான சக்திய குடுக்கக்கூடியது தான் இந்த மூலாதார சக்கரத்தினுடைய தன்மை. இடுப்புக்கு கீழ எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், கர்ப்பப்பையில நீர் கட்டி, அந்த கட்டி, இந்த கட்டி, எந்த கட்டியா இருந்தாலும் சரி. தொட வலி, இடுப்பு வலி, தொடப்பெருக்கம், இடுப்பு பெருக்கம் எல்லாமே, வயிறு எல்லாம் சரியாயிரும். அப்ப நம்ம சொல்ற மாரி செய்யும். அப்படியே கைய தேய்ச்சு பார்த்துட்டு, இப்ப நாக்க நீட்டி, நாக்க நல்லா நீட்டி, குமிழ்ச்சி, நல்லா நாக்கு வழியா காத்த உள்ள எடுக்கணும். அது மாரி 15 தடவ செய்யணும். 15 தடவ செய்யணும். ஏன்னா, மூலாதாரம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது. அத கூலிங் பண்ணிட்டே இருக்கணும். கூலிங் பண்ணிட்டு தான் முடிக்கணும். இல்லன்னா கொதிச்சிருவோம் நாம. அதனால கொதிப்பு அப்படி நிப்பாட்ட முடியாது. அதனால கொதிக்கிறத நிப்பாட்டிட்டு தான் நம்ம ஃப்ரீ பண்ணணும். நல்லா எடுத்து வயிறு விரியணும். முழுங்கி
நாக்கு வழியா எடுத்து முழுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மூச்சு விடணும். போதும். இப்போ நல்லா நல்லா கூலிங் ஆயி அந்த கொதிக்கிறது அப்படியே அணைஞ்சாச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப நீங்க அப்படியே பிராமரி செய்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். பிராமரி நல்லா சவுண்டா செய்யணும். நல்லா சவுண்டா செய்யணும். சவுண்டா அப்படியே சாத்தியாசனம். அப்படியே நீங்களே தான் இந்த நாளைக்கு நீங்களே தான் அகத்தாய்வு பயிற்சி நீங்களே செய்துக்கணும். கண்ண மூடி அகத்தாய்வு பயிற்சி நீங்களே செய்யணும்.
அப்படியே நல்ல கையை காலை ஷேக் பண்ணி, உடம்ப ஷேக் பண்ணி, லெஃப்ட் சைட் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து பெண்கள் வலது பக்கமும், ஆண்கள் இடது பக்கமா திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து, கைய தேய்ச்சு ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் கண்ண திறந்து பார்க்கணும். ஃபேஸோட அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து மூலாதாரத்த ஓப்பன் செய்யணும். இந்த 7 சக்கரங்கள ஓப்பன் பண்ணிட்டு தான் எல்லாமே கரெக்ட்டா நடக்கத் தொடங்கணும். மூலாதாரம் ஓப்பன் ஆகலன்னா, நீங்க சரியா செய்யலன்னு தான் அர்த்தம். அந்த அஸ்வினி முத்ரா நல்லா இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும். அதுக்கப்புறம் கொதிப்பு தன்மைய சீர் செய்யணும், சமனாக்கணும். சமனாக்காம நீங்க எந்திரிச்சு போயிட்டு, எனக்கு அது இதுன்னு சொன்னா, நம்ம நான் பொறுப்பில்ல அதுக்கு. நீங்க தான் அதைய வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி கொதிப்பு தன்மை அடக்கிறதுக்கு ஸ்ரீத்தடி நல்லா இழுத்து, நாக்கு வழியா இழுத்து, வாய் வழியா விடணும். ஆ மூக்கு வழியா விடணும். இத 15, 20 தடவ செய்யலாம். சளி இருக்கும்போது இத அதிகமா செய்யக்கூடாது. சளி தொல்லை இருக்கிறவங்க இந்த குளிர்ச்சி பிராணாயாமத்த அதிகம் செய்யக்கூடாது. அதே மாரி குளிர் காய்ச்சல் இருந்தா செய்யக்கூடாது. மத்தவங்க தாராளமா லோ பிபி கண்டிப்பா செய்யக்கூடாது. லோ பிபி கண்டிப்பா செய்யக்கூடாது. அதனால இது பண்ணி நல்லா தெரிஞ்சுட்டு, இதைய வந்து முதல்லயே சொல்லியிருக்கோணுங்க ஐயா. நீங்க இவ்வளவு தடவ செய்ய சொல்லிட்டீங்க. இது ஆரம்ப நாள் தானே. தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். இப்ப எந்திரிச்சு, நல்லா கைய தட்டி, நல்லா வாய் விட்டு சிரிக்கணும். அப்ப என்னங்கய்யா கண்ண விட்டா சிரிப்போம்? ஏங்கய்யா நீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். எல்லோருக்கும் நன்றி. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சனிக்கிழமை நாளைக்கு கிளாஸ் இருக்கு. எல்லாரும் வாங்க.